நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 4 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் ஒவ்வொரு மாட்டுக்குமே அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. அப்படின்னு இந்த 4 மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது வந்து தலைச்சங்கிடாரி ஜெர்சி டைப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான கிடாரி, நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரி தான். நல்ல குட்டியான மாதிரி இருக்குது பாருங்க. நல்ல அருமையான கிடாரி. ஒரு எட்டு வந்து நேரில் பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கோங்க. நெத்தி சுழி ஆகட்டும் முது சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் உள்ள கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல உயரம், நல்ல வெயிட்டான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தலைச்சனுக்கே ஒரு 18லேருந்து 20 லிட்டர் வரலையும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பல்லே போடலைன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிடாரி வந்து இன்னும் பல்லே போடலை, ஒரு 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள். மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முகலட்சணமான கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்க. அப்படி நம்ம இரண்டாவதாக ஜெர்சி கிராஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹச்சப் கிராஸ்ன்னு சொல்லலாங்க. மாடு வந்து இது வந்து 2ஆம் ஈத்து மாடு, பல்லு வந்து 4 பல்லு மாடு. 2ஆம் ஈத்து மாடு, பல்லு வந்து 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. அந்த மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 2-3 நாள் இல்லை, ஒரு வாரம் மேக்ஸிமம் பிடிக்கும். கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்ல காம்போர்ஸை, அருமையான மடி செட்டு, தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மடிக்கூச்சம் கிடையாது, நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இதனுடைய கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 20 லிட்டருக்கு மேலே, ஒரு 20-24 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம், 2 வேலையை சேர்த்து. தலைப்பேரில் இந்த மாடு காலையில் ஒரு 8, சாயங்காலம் இல்லை காலையில் ஒரு 9, சாயங்காலம் ஒரு 8 லிட்டர் கறவை கொடுத்த மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. இந்த இதில் தாராளமாக அந்த கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். 2ஆம் கொஞ்சம் கறவை சேர்த்து கொடுக்கக்கூடிய 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் நேரில் ஒரு எட்டு வந்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிக்குங்க. கட்டுத்துறையில் 4-5 மாடுகள் இருக்குங்கிறப்ப நம்ம பார்த்து தெளிவான மாடுகளை, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளை எடுத்துக்கலாம். இல்லை ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை தலை ஈத்து மாடுகள், 2ஆம் ஈத்து மாடுகள், இந்த மாதிரி கெடாரிகளாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை. ஜெர்சியில் எடுத்துக்கலாம், ஹச்சப் கிராஸு, ஹச்சப்பில் கூட எடுக்கலாம். அப்போ மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெட் பிளாக்கில் நல்ல குவாலிட்டியான பொருள் தாங்க. இந்த மாடு வந்து பல் போடாத கிடாரி, தலைச்சங்கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி. இது கண்ணு போறதுக்குன்னு ஒரு 45 நாட்கள் பிடிக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி சுழி தப்பெல்லாம் எதுவும் கிடையாது, மடிக்கூச்சம் கிடையாது. 45 நாட்கள் டைம் இருக்குது. நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னா தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சியில், இதுவும் வந்து மாடு வந்து இது வந்து எத்தனாவது ஈத்துன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 3ஆம் ஈத்துங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது பல் வந்து கடைப்பல்லு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணுப்பட ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதுவும் ஒரு 10 நேரத்துக்கு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் மாடுகளை பொறுத்தவரை நேரில் ஒரு 2 பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க. இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒவ்வொரு மாட்டோட ரேட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன புண்ணு இருக்கும். இந்த மாடு 64,000 சொல்லியிருக்காங்க. அந்த பல் போடாத கிடாரி 72,000 சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாடு வந்து அதனால் ரேட் விஷயம் கொஞ்சம் முன்ன புண்ணு இருக்கனால நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரிப்பு உண்டு, எல்லா மாடுகளுமே அனுசரிப்பு உண்டு. கறவையும் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.